முழங்கால் வலிக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேங்க. முழங்கால் வலியில் 2 டைப் இருக்குது. பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் தானாக வந்தது, வயசு ஆக ஆக முட்டி தேய்மானமாகி அதனால் வர்றது. செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏதாச்சும் ஒன்று முழங்கால்லையோ முழங்காலுக்கு ரொம்ப பக்கத்துலேயோ அடிபட்டு அதில் வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதனால் முழங்கால் வலிக்கிறது. பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது. சிலருக்கு வந்து செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காமனாக 34 வயசுக்கு மேலே வருது. ஃபாரின் கண்ட்ரிஸை விட இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட. ஏன் இந்தியாவில் கம்மினா இந்தியன் டாய்லெட்டுங்கிற பழக்கம் அதில் ஒரு முக்கியமான காரணம். இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்து ரெஸ்ட் ரூம் போகிறப்போ எல்லா மசில்ஸும் கரெக்டாக வேலை செய்யுது அண்டு ஸ்ட்ரெச் ஆகுது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அந்த மடக்கிற அளவு மெயின்டைன் ஆகுது. முழங்காலில் மட்டும் இல்லை, ஆங்கிளில், எல்லா இடத்துலையும், ஹிப்பில் எல்லாம் மெயின்டைன் ஆகிறதுனால இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் வராமல் இருக்குது. வந்துட்டாலும் ஏர்லியாகவே கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறதில்ல அண்டு வந்தாலும் கூட தெரியாது. ரொம்ப வருஷமாக வெஸ்டர்ன் டாய்லெட் உட்காந்து என்னைக்காச்சும் போய் குந்த வச்சு உட்கார்றப்ப தான் என்ன நம்மளால் உட்கார முடியலன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் முட்டி தேய்மானம் வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், முட்டி தேய்மானங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபீமருங்கிற பெரிய எலும்பு, டிபியாங்கிற கீழே இருக்கிற கொஞ்சம் பெரிய எலும்பு, ஃபிபுலாங்கிற சின்ன எலும்பு, இந்த மூணும் சேர்ந்து மேலே பெட்டல்லாங்கிற எலும்பு எல்லாம் சேர்ந்து தான் நீ ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. நீங்கிறது முட்டி. அந்த ஜாயிண்ட்டில் நிறைய லிகமெண்ட்ஸு, பர்சா, மெனிஸ்கல்ஸ் எல்லாமே இருக்குது. அது தவிர சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. சைனோவில் ஃப்ளூயிட்னா குளுக்கோசமின், HCl எல்லாம் இருக்குது. சைனோல் ஃப்ளூயிடுக்குள்ளே கண்டென்ட். அந்த சைனோல் ஃப்ளூயிட் தான் கிரீஸ் மாதிரி திரவம். அதுதான் நம்மளுக்கு லூப்ரிகண்ட். கரெக்டாக உட்காந்து எந்திரிச்சா எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்குது. அந்த சைனோல் ஃப்ளூயிட் இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத நீர் கோர்த்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷன் சீ பிடிச்ச மாதிரி உள்ளே கோர்த்துக்கிட்டு அதனால் உராய்வு ஏற்படுது. உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆகுது. கிரீஸ் குறைஞ்சிட்டு தேவையில்லாத நீர், அப்புறம் கிரிபிட்டேஷன் சவுண்டு கூட கடக்குன்னு வரும். ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்ததுக்கப்புறம் குந்த வச்சு உட்கார்றது வந்து நல்லதாக இல்லை. குந்த வச்சு உட்காரக்கூடாது, கீழே சம்மணக்கால் போட்டு உட்காரக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரியே நிறைய பேர் முழங்கால் வலிக்கு வாக்கிங் போகலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. வாக்கிங் எல்லாம் போகக்கூடாது. வெயிட் பேரிங் எக்ஸசைஸே ஆகாது. காலை ஊன்ற எக்ஸசைஸோ இல்லை ஏரோபிக்ஸு, கார்டியாக் எக்ஸர்சன் அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸோ அவ்வளோக்கா ஆகாது. அப்போ என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, நடக்கிறது, ஓடுறது, ஜாகிங்கு, டான்ஸு, அப்புறம் வந்து ஜும்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அண்டு காலை ஊனி நிற்கிறது, இதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலான்னா, நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். இப்போ நான் நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸில் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் முக்கியமானது முழங்கால் வலிக்கு சொல்லித்தரேன். படுக்கிறப்ப இந்த மாதிரி சைடில் இப்படி படுத்துக்கோங்க. நேராக படுக்க வேணாம். பேக் பெயின்லாம் இருக்கிறவங்க சைடில் படுத்து அப்புறம் நேராக படுக்கணும். கையை ஊனி படுத்து கால் ரெண்டையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. கால் ரெண்டையும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். கால் ரெண்டையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னென்னா இப்படி வச்சுட்டு வலது முட்டிக்கடியில் இந்தளவுக்கு ஒரு ஹைட்டான துண்டு, 2 கை அளவுக்கு, இப்போ நான் துண்டு வைக்காமல் செய்கிறேன், வலது முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10ன்ற வரைக்கும் அமுத்தணும். இப்போ வலது முட்டியை நான் கீழே அமுத்துறேன். அமுத்துறப்போ பாதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலீஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. எகைன் 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது அமுத்தணும், விடணும், மேலே தூக்கக்கூடாது. கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஜஸ்ட் அமுத்தி தான் விடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இடது முட்டியை அமுத்தி விடுறேன். இடது முட்டியை 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ஜஸ்ட் லூஸில் விடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை செய்யணும். நான் 3 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். வலது முட்டிக்கு 7, இடது முட்டிக்கு 7 ஒரு செட்டு. அது மாதிரி
3 செட்டு செய்யலாம் 21 தடவை. இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் அன்லிமிட்டெட் செய்யலாம், நூற்றுக்கணக்கான தடவை கூட செய்யலாம். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இப்படி துண்டை மடக்கி வைக்கிறப்போ ரொம்ப ஹைட்டாக வைக்கக்கூடாது, இவ்வளவு தான், கொஞ்சமாக தான் வைக்கணும். அண்ட் துண்டை மடக்கி வச்சுட்டு செய்கிறப்போ குதிங்கால் மேலே தூக்கிடக்கூடாது. அண்டு இந்த எக்ஸசைஸ் செய்கிறப்போ பாதத்தை எல்லாம் டைட் பண்ணக்கூடாது. எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிச்சுக்கோங்க. இது முழங்கால் வலிக்காக இல்லை, சம் இடுப்பு வலியும் சேர்ந்து இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நன்மை பயக்கும். இதை தவிர வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கோங்க. ஏன்னா டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டில் நடக்கிறப்ப நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்குது. 3 மடங்குன்னா நம்ம 70 கிலோன்னு வச்சுக்கோங்க, 210 கிலோ ஷாக் இறங்குது. அவ்வளோ பெரிய ஷாக் ஒவ்வொரு தடவையும் இறங்குறதுனால நம்மளுக்கு முட்டி வலி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. குக்கரில் சமைக்க வேணாம், அலுமினிய பாத்திரத்தில் சமைக்க வேணாம், மண் சட்டி, சில்வர் பாத்திரம். நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கோங்க. செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் கடல் கல்லுப்பு, பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மன அழுத்தம் இல்லாமல் அன்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை எய்ம் பண்ணி கொண்டு வாங்க. நைட் ஆனால் கரெக்டாக தூங்கிடுங்க. ரொம்ப செல்ஃபோனில் ரொம்ப மூழ்கி கிடக்க வேணாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.